ஹாய்! வெல்கம் டு அவர் சேனல். இங்க ஒசூர்ல செம்ம மழை. அதுக்கு நல்ல சூடா சிக்கன் ஏதாவது செஞ்சு சாப்பிடலாமேன்னு ஒரு 1/2 கேஜி சிக்கன் எடுத்து வந்திருந்தேன். சிக்கன் கிரேவியும், இட்லியும் தான் சாப்பிட போறோம். கொஞ்சமா 65க்கு மட்டும் மேரினேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மேரினேட் பண்ணிட்டு இருந்தேன். மேரினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் மிளகுத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, கொஞ்சமா உப்பு, லெமன்லாம் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல வந்து வெங்காயமும், கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை கலர்ல இருக்குது. நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1 மணி நேரம் சோக் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ணிட்டு வந்துடலாம். சிக்கன் கிரேவி வந்து இன்னைக்கு நான் ஒரு மசாலா அரைச்சு வதக்கி அரைச்சு வைக்க போறேன். அதுக்கு வந்து ஒரு பேன்ல ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு போடுறேன். சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, 2 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு இதில் நான் போடலை. ஏன்னா அண்ணன் தனியாக இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேங்களா, அதனால நான் போடலை. கொஞ்சம் கொத்தமல்லி தழைலாம் போட்டுட்டு நல்லா இந்த தக்காளி வதங்கட்டும். உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இறக்க போகும்போது கொஞ்சமா தேங்காய், ஒரு 10 பல் வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். அதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிட்டு, முந்திரி பருப்பு, தேங்காய் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும் கிரேவிக்கு. நல்லா அது கொஞ்சம் ஆறவும் மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி தாளிக்கிறதுக்கு ஒரு பேன்ல ஆயில் விட்டு பிரிஞ்சி இலை 1, ஒரு பட்டை, 2 கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு வாசனைக்கு சும்மா கொஞ்சம் போல சோம்பு போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுலேயே சிக்கன் போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயிலேயே சிக்கன் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். அப்போதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்சிருக்கோம்ல மசால், வதக்கி அரைச்சோம்ல அந்த மசாலாவையும் தூக்கி ஊற்றிக்கிங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு சிக்கன் நல்லா வேக விடுங்க. நல்லா அது கொதிக்கட்டும். அந்த மிக்சி ஜாரையும் கொஞ்சம் வாஷ் பண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி வேக விடுங்க. கொஞ்சமாக வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற மசாலா தூளும் கொஞ்சம் கரம் மசாலா தூள் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா சிக்கன் வேகவும் இறக்க போகும்போது கொத்தமல்லி தழை மட்டும் தூவி இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா டேஸ்ட் அருமையா இருந்தது. நம்ம வந்து இதில் தேங்காய், முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கோமா, நல்லா ரிச்சா க்ரீமியா இருந்தது. கிரேவி சூப்பரா இருந்தது. சிக்கனுமே நல்லா சாஃப்டா வெந்து வந்திருந்தது. 65க்கு நம்ம சோக் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையுமே இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். என்னைக்குமே சிக்கன்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்போ இந்த மாதிரி குட்டியாக சின்ன வடச்சட்டி வச்சு அதுக்குள்ளேயே ஃப்ரை பண்ணி எடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஆயில் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ஆயிலை வந்து அடுத்து நம்ம ஈஸியாக வந்து ஏதாவது ஒரு குழம்புல ஊற்றி தாளித்து விட்டுறலாம். ரொம்ப உங்களுக்கு ஆயில் வேஸ்ட் ஆகாது. சின்ன வடச்சட்டி வச்சு அதில் இந்த மாதிரி பண்ணுங்க. அந்த சூடாக நைட்டில் அந்த மழைய டைமில் வந்து அந்த இட்லி வச்சு அந்த சிக்கன் கிரேவி 65யோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. நீங்கள் சிக்கன் கிரேவி எப்படி வைப்பீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வச்சுக்கிறது எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ.